எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு yet another show of Chat with Chanakya. நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த ஷோவில் வந்து ஒரு வெல் நோன் பர்சனாலிட்டியோ செலிப்ரிட்டியோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம சொல்கிற விஷயம் என்ன அதுதான் முக்கியம். அந்த வரப்போகிறவா வந்து அவள் சொல்கிற விஷயம் முக்கியம் அப்படின்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறவா அவளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவை வந்து எஜுகேஷன். எஜுகேஷன் தான், வித்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது வித்யா ததாதி வினயம், வினயா தியாதி பாத்திரதாம், பாத்திரத்வா தனம் ஆப்னோதி, தனாத் தர்மம் தத சுகம். அதாவது வித்தை வந்து நமக்கு பண்பு கொடுக்கும், பண்பு வந்து தகுதி, தகுதி வந்து ஐஸ்வர்யத்தை பெருக்கும், ஐஸ்வர்யத்தினால நம்ம லட்சியத்தை அடைய முடியும். நம்ம லட்சியத்தை அடைஞ்சோன்னா அதுவே நமக்கு வந்து மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை பார்த்திங்கன்னா நாலேஜ், வித்தை. ஸோ அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கெல்லாம் எஜுகேஷன் சொன்னால் உடனே என்ன, ஸ்கூல் காலேஜ் தான் தோணும். அதாவது ஸ்கூலில் போய் படிக்கிறோம், காலேஜில் சப்ஜெக்ட்ஸ் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படி இப்படி தான். ஆனால் இவா இருக்காள், யாரை பற்றி நான் இப்போது இந்த இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னோ அவள் வந்து அந்த கம்பெனி பேர் வந்து கரடி பாத். அதாவது கரடின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் என்ன, குழந்தைகளுக்கு கரடி கதையெல்லாம் சொல்கிறது அப்படின்லாம் ஞாபகம் வரும். ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோட லேர்னிங், அதாவது அவள் கற்றுக் கொடுக்குறதுக்கு கூட லேர்னிங் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த அண்ட் எஸ்பெஷலி தே ஃபோக்கஸ் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதுவும் எப்படின்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன், அதாவது இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாமல் இருந்திருக்கும். அவளுக்கு வந்து ஆங்கில போதனை, அதுவும் ரூரல் ஏரியாஸ்க்கெல்லாம் சில ஊர்கள்லாம் நம்ம கேள்விப்படாத ஊராக இருக்கும். பட் த்ரூ அவுட் இண்டியா இந்த கரடி பாத்து வந்து தே ஆர் ஹேவிங் தட் ஃபுட் பிரிண்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து வித்தையை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோபல் இன்டென்ஷனோட, அதாவது கமர்ஷியலாக பண்ணாலும் வித் ஒரு சொசைட்டி மேலே ஒரு ஈடுபாடோடு அவள் பண்ணிட்டுருக்கா. அந்த கம்பெனியை சார்ந்த, அந்த கரடி பாத்தை சார்ந்த பிரீத்திகா வி கிருஷ்ணன், அவங்க தான் சிஓஓ ஆஃப் தட் கம்பெனி. அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு த ஷோ பிரீத்திகா. Namaskaram. Namaskaram, namaskaram. Such an honor to be here. Yeah, it's my pleasure as well. And as COO of Karadi Path, Karadi Path oda path enna? I mean, what is the focus of that organization? To empower children through language skills and help them find a voice. Language skills na adu konjam elaborate panni solla mudiyuma? நிச்சயமா. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு, அப்புறம் காலேஜில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்னால் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில், தட் இஸ் வி யூஸ் மைம், மியூசிக், மூவ்மெண்ட், ஸ்டோரி டெல்லிங், தியேட்டர். இப்போ நார்மலாக சொல்லி கொடுக்குற மாதிரி கிடையாது அது. அப்போ இல்லை. ஸோ இது வந்து கிராமர் டீச்சிங் அப்ரோச் இல்லாமல் ஒரு என்வாயரன்மெண்ட்லேருந்து எப்படி லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெரி யூனிக் அப்ரோச், வெரி யூனிக் பெடகஜி அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழில் வந்து இயலிசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அப்ரோச்சை வந்து வி ஹவ் யூஸ்ட் ஃபார் இங்கிலீஷ்னு ஒரு விதத்தில் சொல்லலாம். அப்படியும் தட் இஸ் வாட் ஐ மீன் பை தட் இஸ், நம்ம வந்து யூஸ்வலி ஆங்கிலம்ங்கிற ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம். ஆப்வியஸ்லி அது வந்து இட் இஸ் அ நீட் டுடே. ஒரு சைல்டுக்கு வந்து நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அவள் அட்டென்ட் பண்ணோன்னாலும், அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணுன்னாலும் அந்த லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கிலீஷ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணினாலும் ஒரு பிரிட்டிஷர்ஸோ ஒரு கேம்பிரிட்ஜோ ஆக்ஸ்ஃபோர்டோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம லேர்ன் பண்ண வேண்டாம்.
இங்கே. ஏன்னா இந்தியா இஸ் த மோஸ்ட் மல்டிலிங்குவல் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். கரெக்ட். வி ஹாவ் அபவுட் தே சே 750 ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. அதை தாண்டி 1800 லாங்குவேஜஸ் இருக்கு இந்தியால தாங்க. That itself is news to me. Absolutely. இதுல வந்து திரிபுரால ஒரு ட்ரைப் வந்து 7 பேர் தான் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த 7 பேர் அந்த லாங்குவேஜ் அவங்க பேசலைன்னா அந்த லாங்குவேஜே இன்னைக்கு நாளைக்கு அவங்களோட முடிஞ்சு போக போகுது. ஓகே. அப்படி வந்து நம்ம இவ்வளவு மல்டிலிங்குவலான ஒரு கண்ட்ரியா இருக்கும்போது மொழி எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது வந்து நம்மளுக்கு ஆக்ஸ்ஃபோர்டும் கேம்பிரிட்ஜும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற பிலீஃப்ல இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கற்றுண்டாலும் இந்த ஊரில் வந்து நம்மளுக்கே அந்த வழிமுறைகள் இருக்குது. அது நான் வந்து இந்த முத்தமிழ்னு எதுக்கு சொன்னேன்னா, நம்ம முத்தமிழ்ங்கிறதே இயலிசை நாடகம். ஸோ நாங்கள் வந்து இந்த மைம், மியூசிக், மூவ்மெண்ட், ஸ்டோரி டெல்லிங், தியேட்டர் இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிம்போம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர், இங்கிலீஷ் வீட்டில் பேசாத ஒரு அந்த பசங்களும் வந்து இந்த வழிமுறையில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு எளிமையான வழிமுறை அப்படின்னு சொல்லுவேன். அது மூலமாக தே ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். இதனால நாளைக்கு அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கெட்ஸ் பெட்டர். இதுதான் வந்து ஒரு வித்தியாசமான வழிமுறை. பட் இது வந்து இஸ் இட் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு த சிட்டி ஆர் ஒன்லி டு த ஸ்டேட், தமிழ்நாடு மட்டுமா, இல்லை த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்துலையும் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்களா? அக்ராஸ் இந்தியா. நாங்கள் வந்து இப்போது 18 ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, வி ஆர் ஒர்க்கிங் வித் இன்டர்நேஷ்னல் ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இன் ஆல் த மெட்ரோஸ்லேயும் இருக்கும். அதே வழிமுறையை வந்து இந்த பேக்வேர்டு ட்ரைபல் பிளாக்ஸ் ரூரல் இந்தியாலையும் இதே ப்ரோக்ராமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் மோஸ்ட் பேக்வேர்டு பிளாக்ஸில் 131 ஸ்கூல்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடுல இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இங்கே இருக்க ஒரு தூத்துக்குடியில் இருக்கும், இங்கேருந்து ஆல் த வே அப் டு நம்ம ராஜஸ்தானோட தார் டெசர்ட் பக்கத்துலேயே இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராவில் எடுத்துட்டா ஒரு நந்தூர்பார், கடிச்சிரோலிங்கிற மாதிரி இன்டீரியர் ட்ரைபல் நக்சல் ஏரியா, அங்கெல்லாம் கூட போய் இந்த கேள்விப்படாத பேரா இருக்கு இந்த இதெல்லாம். ஆமா, நானே வந்து இந்த கரடி பாத்துல என்னோட ஒரு என்ன சொல்றது அசோசியேஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஈவன் ஐ ended up we took the program to these places அப்படின்னு சொல்லணும். And the program itself very interestingly, இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எல்லாம் பண்ணினாலும் the program itself originated in Dharavi. So எங்களோட கம்பெனி பாம்பேல தாராவி சொல்லுவாங்க. ஆமா, லார்ஜஸ்ட் அந்த ஐடியாவை தான் இன்னைக்கு கொண்டு போய் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயும் பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்களோட ஃபவுண்டர் ஆர் தி இன்னோவேட்டர், இதுக்கு இந்த கரடி பாத்துக்கு பின்னாடி இருக்கிறவர் வந்து சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஸ்ரீ சிபி விஸ்வநாத். அதான் நான் கேட்கணும் இருந்தேன் அடுத்ததா அவரை பத்தி. சரி, அவர் வந்து நம்மள மாதிரி எல்லாம் வந்து இங்க he is also from Bombay. So அவர் வந்து தாராவில what he noticed is there are many migrant population அங்க இருக்காங்க. இங்கேருந்து வேலைக்காக, அதுவும் வந்து இந்த கட்டடம் வேலையிலையோ இல்லை ஒரு சின்ன சின்ன கடை வச்சிருப்பா, இல்லைன்னா ட்ரெயினில் போய் ஏதாவது விற்பா, இந்த தமிழ் தெலுங்கு ஃபேமிலியெல்லாம் அங்கே போகிறான். ஆனால் அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்தோம்னா 5 வயசு பசங்க கூட மராட்டி, குஜராத்தி, சில பேர் வந்து ஹிந்தி எல்லாமே பேசுவாங்க. ஸோ ஒரு 4 மொழி வந்து ஒரு 5 வயசு குழந்தையால அங்கே பேச முடியுது அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா இங்கிலீஷையும் பேச முடியும். ஸோ இந்த மெத்தடாலஜி வந்து அவங்க எப்படி இத்தனை மொழியை பேசுறாங்கன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வந்திருக்கோம். அவங்க எப்படி பேசுறாங்கன்னா செய்கையினால பேசுறாங்க. இப்போ வந்து துலா காய் பாய்ஜி அப்படின்னு நான் மராட்டியில கேட்டா எனக்கு முதல்ல புரியாது. ஆனா செய்கையிலேருந்து ஏதோ நம்மள கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு பதில் சொல்லுவேன். நாளைக்கு வந்து மஜா புக் பாய்ஜி ஏதாவது நானே பதில் சொல்ல முடியும். அது வந்து அந்த ஈகோ சிஸ்டம் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது, மோர் தென் கிராமர் பேஸ்ட் லேர்னிங், புக் பேஸ்ட் லேர்னிங், ஈகோ சிஸ்டம் பேஸ்ட் லேர்னிங்கிற ஒரு அப்ரோச்சை வந்து மிஸ்டர் விஸ்வநாத் அந்த தாராவியில தான் அந்த மொமெண்ட் ஆஃப் என்ன சொல்றது செரண்டிபிட்டி ஒரு அந்த இது ஆரம்பிச்சது. அதை தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வெரி இன்னோவேட்டிவ். அண்ட் இது வந்து அவருக்கு எப்போ இந்த தாட் வந்து விச் இயர் தெரியுமா? எனக்கு எக்ஸாக்டா இயர் தெரியல. பட் the founders they actually started Karadi Tales, எங்களோட founders.
Yeah, Karadi Tales is actually very well. I mean, not that Karadi Path is not known, but between the two, it is an iconic name. Definitely, it was started by Mr. Vishwanath, his wife Shobha Vishwanath, and brother Mr. Narayan. So. அது வந்து இந்தியன் ஸ்டோரிஸ் ஃபார் இந்தியன் சில்ட்ரன். நம்ம சில்ட்ரன் வந்து அந்த டைமில் 90s வந்து தேவர் ரீடிங் அ லாட் ஆஃப் லிட்ரேச்சர் ஃப்ரம் US அண்ட் UK. சைல்ட்ஹுட்னாலே எனிட் பிளிட்டன், அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் போனால் அகாத்தா கிறிஸ்டி, இதெல்லாம் தான் இருக்கும். நர்சரி ரைம்ஸ்னால் ஒரே விதத்தில் தான் பாடுவா. அதை வந்து நம்மளோட இந்தியன் ஏஸ்தட்டிக்ஸ் நர்சரி ரைம்ஸுக்கே வந்து ஏன் வந்து நம்ம இந்தியன் ராகாஸ் நம்ம கர்நாடக ராகத்தில் கிரியேட் பண்ணது அப்படின்னு நர்சரி ரைம்ஸ் சொன்னோன்னே as you rightly said, எனக்கு வந்து இந்த ஹம்டி டம்டி சாட்டான இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. கரெக்ட். அண்ட் எல்லாருமே வந்து இட் லெண்ட் இன் a negative way. He had a great fall. ஜாக் ஏஞ்சல் வந்து he broke his crown. அப்புறம் வந்து இது நம்மளோட ரிங்கா ரிங்கா ரோசஸ் is about the plague. So வந்து அந்த இந்தியன் negative connotations, negative connotations and music that we cannot relate to, our children cannot relate to. So they brought in these Indian songs and Indian stories, that is stories which were initially retellings of Jataka and Panchatantra tales, and of course subsequently a lot of stories. நம்ம இந்தியன் சூழல்ல இந்த பாரதிய நாட்டுல இருக்கும் கதைகளை வந்து அந்த நம்ம சில்ட்ரனுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தில் they started Karadi Tales. So eventually Karadi Path was born. I think when he was in when Mr. Vishwanath was in Dharavi working with an NGO, he noticed but at least ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்குமா, 15-20 வருஷம் இருக்கும் சொல்லலாம் நிச்சயமா. ஏன்னா Karadi Tales is 30 years old and Karadi Path வந்து இப்போ நாங்க 15 வருஷமா எஜுகேஷன்ல இருக்கோம். ஆமா. And since when you have been in Karadi Path? So from its initial years in Solve, I've been there. I'm going to start my 13th year in Karadi Path of the 15-year journey of it as an organization. So yeah, it's been a journey of over a decade. But how was your journey? I do not know how, you started as what in Karadi Path, but I know that you are COO now. So அந்த ஜேர்னியை பற்றி நான் வந்து கரடி பாத் யாரோ என்னோட தெரிஞ்சவா மூலமாக தான் அவங்கள போய் மீட் பண்ணினேன். நான் அப்போ வந்து நார்த் ஈஸ்டில் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியன் லிட்ரேச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து நம்ம இது மேகாலயா, மணிப்பூர் அங்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். அங்கே வந்து இந்த ஓரல் லிட்ரேச்சர் அது வந்து இந்தியாவுக்கே ஒரு சிறப்பானது. நிறைய ஃபோக் அண்ட் ஓரல் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. அந்த லிட்ரேச்சரை பற்றிலாம் நிறைய அப்போது ஆராய்ச்சி பண்ணி நிறைய அந்த எழுத்தாளர்களெல்லாம் மீட் பண்ணிடலாம் இருந்தேன். அந்த டைமில் எனக்கு இவங்களை வந்து they introduced me. I got to know through a professor of mine, a former professor of mine. Then I met them and somehow I liked the concept. And I thought இங்கே நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு. நான் வந்து என்னோட ஜேர்னின்னு கேட்டால் நான் வந்து ப்ராடக்ட் இன்னோவேஷனில் தான் ஐ வாஸ் வெரி கீன். ஸோ ஐ ஜாயின்ட் அஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர். அப்போ வந்து இந்த இன்னோவேஷன் இந்த தாராவியில் நடக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து how will we bring it to a college and a school classroom? அதுதான் was very exciting. அப்போ இந்த ஒரு வழிமுறையை இது வந்து ஒரு இசையால ஒரு கதை நாடகம் அந்த வழிமுறையை எப்படி கிளாஸுக்கு கொண்டு வரது சப்ஜெக்டா டீச் பண்ணாமன்னு. ஸோ அந்த இன்னோவேஷன் லேப்னு சொல்லுவேன். It's not an easy task. It's not an easy task. I mean, what you have done is what should I say, commendable is itself a very small statement. And yeah, you're being very gracious, thank you. ஸோ அதில் தான் ஆரம்பித்தேன். அதில் ஆரம்பிச்சுட்டு அந்த இது நம்மளோட என்ன சொல்கிறது இன்னோவேஷன் லேப் மாதிரி அதில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒன்றொன்னா அதை வந்து நம்ம ஒரு டீச்சர் கிட்ட கொண்டு போகும்போது ரொம்ப ஆர்கானிக்காக ஐ க்ரூ இந்த சிஸ்டம். டீச்சர்ஸோட நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ வந்து இன்னொரு பெரிய இன்னோவேஷன் எங்களுக்கு என்னென்னா இந்த டீச்சர்ஸ் வந்து அவங்களே வந்து ஆங்கிலம் பேச மாட்டாங்க, ஆனால் அவங்கள வச்சு நாங்கள் ஆங்கிலம் சொல்லி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணினோம்னா கிளாஸ் ரூமில் வந்து இந்த தியேட்டர் ஆக்டர்லாம் நடிக்க வச்சு அதெல்லாம் கிளாஸில் வீடியோ காமிச்சு அந்த டீச்சரை வந்து ஒரு டீச்சரா இல்லாம அவங்களையும் வந்து ஒரு சக மாணவராவோ சக மாணவியாவோ கோ லேர்னர் அப்படிங்கிற ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச் கொண்டு வந்தோம். டீச்சரும் அந்த கிளாஸ்ல ஒரு லேர்னராகவே எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு. இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் வந்து இது பரப்பினா கூட ஐ அப்ரிஷியேட் யுவர் தமிழ்.
நிறைய தமிழ் வேர்ட்ஸ் வந்து அதாவது சுத்த தமிழ் சொல்கிறேன். தட் இஸ் ஆல்சோ ஏன்னா see அந்த நம்மளோட தாய்மொழியை விட்டுடக்கூடாதுங்கிறது அது புரியுறது எனக்கு. விச் யூ ஆர் யூஸிங் லாட் ஆஃப் சேஸ்ட் தமிழ் ரேதர் நார்மல் தமிழை விட. பெரிய தமிழ் இயக்குனரோட பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட பேசிட்டு இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு பி ஷியோர் ஐ கெட் a few things right at least. பெரியலாம் இல்ல. My mother tongue is Tamil, of course. I know. Though unfortunately we did not study Tamil formally at all at any point in time. Yeah. So அது வந்து now it is about the Karadi path, your growth there, your journey there. இப்போ வந்து before that, earlier than that, I know that you were a lecturer in Stella Maris College. Correct. Okay. So from being of course அதுவும் education சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னாலும் from being a teacher ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஜாயின் பண்ணுற அந்த டிரான்சிஷன் ஆர் அந்த மைண்ட் செட் எப்படி வந்தது? So it was very organic. நான் வந்து இது I think the journey chose me. Other than நான் வந்து இது ஜேர்னி கூட இல்லை, யாத்திரை அப்படின்னு சொல்லுவேன். இந்த எஜுகேஷனில் இருக்கிறது, இந்த மாதிரி ட்ரைபல் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணுறது, அதனால ஐ டென்ட் சூஸ் இட். இதை பண்ண போகணும் அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே நுழையலை. திஸ் மே பி ட்ரூ ஃபார் மெனி பீப்புள். நிறைய பேரை கேட்டோம்னா இது வந்து நாங்கள் பிளானே பண்ணல, த ஜேர்னி சோஸ் மீ. அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் அ சான்ஸ் மீட்டிங். அதுலேருந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ எல்லாரும் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதை பற்றிலாம் நிறைய பேசுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஹஸ் பின் லைஃப். you would understand it most maybe இல்லையா? ஸோ ஒரு இதுக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த சிந்தனையிலேயே இருக்கும், அது அந்த ஸ்மரணையிலேயே இருக்கும். அப்புறம் அதுவே ஒரு சுவாசம் ஆகிடுறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மிஷன் ட்ரிவன் ஆகிடுறோம் அந்த பாயிண்டில். ஸோ அந்த ஜேர்னி வந்து ரொம்ப நேச்சுரலாக ஒரு டீச்சராக இருந்தது வந்து, பட் லேட்டர் ஐ ஃபீல் ஹெல்ப்ட் மீ அ லாட். ஏன்னா யூ ஆர் ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் அனதர் டீச்சர். ஏன்னா டீச்சருங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஒர்க் லோடு இருக்குது, அவ்வளவு ஈஸியான ஒரு ஸ்பேஸில் இல்லை டீச்சர். ஸோ அந்த டீச்சர் என்னெல்லாம் கஷ்டப்படுறா. அண்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரைபல் ஸ்கூல், நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எடுத்தால் அக்ராஸ் இந்தியா தேர் ஆல் ஒன் டீச்சர் ஸ்கூல்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நான் வந்து இந்த ஜேர்னியில் தான் நானே இதெல்லாம் கற்றுண்டேன். அந்த ஒரு டீச்சர் தான். ஸோ அவங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அவங்களால. ஸோ அந்த மாதிரி டீச்சர் நம்ம புரிதல், அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுண்டு அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம், அவங்கள சப்போர்ட் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம்லாம் we were able to create. So I think அந்த டீச்சிங் சார்ட் ஆஃப் ஹெல்ப்ட் மீ. பட் ஆனால் ரொம்ப பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. இட்ஸ் ஆல் so to say destiny. Destiny or whatever. You have made these television series. One is called Karma. So I believe in karma. Absolutely. It is a journey that is already there. There is a design. And I believe நம்மளாரும் வந்து ஒரு கருவி தான் அந்த larger designல. So we are all just tools, I think. கர்மா அப்படின்னு சொன்ன உடனே now I'll switch over from your professional side to the அதாவது as I understand, perhaps you were guided by your grandparents, your tata and paati, more so by your paati, if I can say that. ஏன்னா இந்த அளவுக்கு நான் டீட்டெயில்டாக அதை சொல்லிடுறேன் நான். ஏன்னா இந்த அளவுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவளோட தாத்தா பாட்டி தான் என்னோடய அப்பா அம்மா. ஷீ இஸ் மை நீஸ். ஆக்சுவலாக ஏன்னா என் அக்காவோட டாட்டர் அவள். அண்ட் அஃப்கோர்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் த மெயின் பர்பஸ் வை ஐ வாண்டட் டு ஹாவ் எ சாட் வித் யூ இஸ் பிகாஸ் திஸ் ஒன் எஜுகேஷ்னல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஏன்னா இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அதுவும் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது, தட் டூ ரொம்ப ரிமோட் ஏரியாஸ், த பிளேசஸ் தட் யூ செட். எனக்கு நான் கேள்விப்படாத, நான் பெரிய இதுக்கு சொல்லலை, கேள்விப்படாத ஒரு இதுவாக இருந்தது. எகெயின் கம்மிங் பேக் டு திஸ் ஒன், ஸோ யுவர் கைடட் பை யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லலாம். அண்ட் ஐ வுட் லைக் டு நோ, அங்கிள்னு சொல்லலாம், சேர்த்துக்கலாம். இல்லை அங்கிள் இருக்கட்டும், இல்லை அது ஒரு இருக்கட்டும். பட் ஐ வுட் லைக் டு நோ your experience with your grandparents. Okay, so I think I had one of the a kind of childhood that was
full of a lot of things. It is a very rich childhood, I would say. ஏன்னா அதில் ஒரு விஷயம், சாரி டு இன்டரப்ட், ஒரு விஷயம், அதாவது ஃபார் தி திஸ் ஒன் ரசிகாஸ் ஆஃப் வியூவர்ஸ் டு நோ, யூ க்ரூ வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க அம்மா வந்து பாம்பேல இருந்தா, ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, ஸோ யூ ஹேட் டு பி வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். Appa was with Reserve Bank in Bombay, so both of them were there working, and both were working. And அப்போ வந்து பாம்பேல தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்ததுனால அங்கே இருந்துட்டு ஐ மூவ்ட் வித் தெம். And I think Tata and Paati played a very big role in my nurturing. Their influence on you, that's what I want to know. ஆமாம், டெஃபினட்டாக. அது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வெரி டீப். இன்றைக்கும் வந்து த வே ஐ திங்க், வாட் ஐ ஹவ் பிகம், எல்லாமே வந்து ஐ ஓ இட் டு தெம் தான் சொல்லுவேன் நிச்சயமாக. ஏன்னா தாத்தா, of course, I don't have to tell you about it, who was your father. Tata was a, great scholar. இந்த பாட்டி எப்போவுமே சொல்லுவா வந்து இந்த நிறை குடம் தழும்பாதுன்னு. தன்னப்படி ஒன்றுமே சொல்லிக்க மாட்டான். I mean, very humble. He could quote from Shakespeare, Act 2, Scene 4, penultimate lines quote பண்ணிட்டே இருப்பா. He could quote from Raghuvamsham in Sanskrit. ஒரு பக்கம் ருத்ரம் சமக்கம் படிப்பா, ஒரு பக்கம் வந்து ராமநவமியை வந்து அவ்வளோ பெருசாக he would celebrate it. சுந்தரகாண்டம் படிப்பா. இன்னொரு பக்கம் தமிழ் லிட்ரேச்சர், he will go deep into it. I think he's somebody who is a true rasika in every sense. He just enjoyed life, loved life, and had a very beautiful spiritual path which was tied into the ordinary life. Spiritual was not something he did separately. Every minute of his life was very spiritual அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா he was he admired and was a great devotee of Mahaperiyava Paramacharya and of Ramana Maharshi. ரமண மகர்ஷியோட அவ்வளோ புக்ஸ் படிப்பேன். அண்ட் ஹீ ஆக்சுவலி மேட் அஸ் ஆல் ஆஸ்க் வெரி யங், அந்த வயசில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லார் வீட்லேயும் கேட்பாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் ஹீ யூஸ் டு ஆஸ்க் அஸ் டு திங்க் அபவுட் ஹூ எம் ஐ. I think that was the seeds of spiritual journey were there. Who am I, human? And he would say, you cannot say I am this. இதுதான் நான் சொல்ல முடியாது. அந்த who am I, நான் யார் அப்படிங்கிறது தான் ஒரு லைஃபோட மெயின் ஜேர்னி, பிக்கஸ்ட் கொஸ்டின். அப்போ நான் இதுன்னு யாருமே சொல்ல முடியாது, இது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஐம் நாட் திஸ், ஐம் நாட் திஸ். நம்ம நச்சிகேதஸ் இது சொல்கிற மாதிரி இல்லை, நெய்யத்தி அதில் தான் வந்து அந்த ஜேர்னியே மூவ் ஆகுது. ஸோ என்னோட சைல்ட்ஹுட் வாஸ் ஃபில்டு வித் ரீடிங் பிகாஸ் ஆஃப் தாத்தா. லாட்ஸ் ஆஃப் டிபேட்ஸ். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே எடிட்டோரியல்லாம் ரெடியாக வச்சுருப்பா, அண்டர்லைன் பண்ணி. we will all sit together and debate, discuss. So it is a very open atmosphere. Paati was, I would say, superlative in everything she did. Well, Tata was this very humble, the quieter side. Paati was, energy at its best அப்படின்னு சொல்லுவேன். She was brilliant in cooking. அந்த தஞ்சாவூர் வடமா ஸ்டைல் குக்கிங்னா, she was not a good cook, she's an expert. She didn't know anything less than perfection. She was a binge reader. ஒரு தமிழ்ல வந்து ஒரு அலையோசையோ ஒரு கல்கியோட பொன்னியின் செல்வனோ எடுத்துட்டா 800 pages ஓவர் நைட் படிப்பா, பிஞ்ச் ரீடர். இந்த குக்குன்னு சொல்ற எக்ஸ்பர்ட் குக்குன்னு சொன்னபோது எனக்கு தோணு, நம்ம ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இல்ல இந்த லைட்டர் வெயின்ல சொல்றேன். இன்னைக்கு இருந்திருந்தால்னா யூடியூப்ல என்னெல்லாமோ ரெசிபிஸ் வருது, எங்கேயோ போயிருப்பா. Absolutely. She was brilliant in embroidery. I think she was just brilliant in the arts. இல்ல இதெல்லாம் sports, she used to play sports, when she was young. சின்ன வயசுலயே she is acted in Merchant of Venice, தமிழ்ல ஸ்டேஜ் பண்ணில ஆக்ட் பண்ணிருக்கா. So not just my journey has been influenced by them, I think even yours. And என்னோட ஜேர்னியில் இன்னொரு important component, because we all lived together, is you were doing theatre all through my childhood. அப்போ வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது was a big thing. You gave up everything overnight. I cannot forget it. ஏன்னா you were heading a car company. Daily ஒரு காரோட ஃபோட்டோ பார்ப்போம். அது எல்லாம் விட்டுட்டு I want to come back to India. You're talking about Karadi Path and the kind of work we do here. How do you have to bring India and give back to India, to the Bharatiya tradition? I think you returned at that point and you were doing a lot of மேடை நாடகம் அப்போ. So நம்ம வீட்டிலேயே வந்து always dialogues, music,
It was an open house. Party வந்து இது வந்து கமலா விலாசம்னு சொல்லுவா. Always there was food going around. For 30 people we would be cooking at any point in time. So I think அந்த theater, music, love for music, because even if I look at my mother, my mama of course, and my chitti amma, there is a family photograph உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, நீங்க எல்லாரும் வந்து பாம்பேல அந்த வீட்ல வந்து யூ ஆர் ஆல் சிட்டிங், அதுல பாட்டி வந்து இது பாடுறா, ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அது ஏதோ பாடிட்டு இருக்கா, அண்ட் அம்மா இஸ் பிளேயிங் த வயலின், யூ ஆர் பிளேயிங் த மிருதங்கம், சித்தி இஸ் பிளேயிங் சித்தி இஸ் பிளேயிங் த வீணா, அண்ட் தாத்தா இஸ் எட்டர்னல் ரசிகா, உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கா. அந்த போட்டோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஏன்னா அந்த அப்ரிங்கிங், ஹவு மச் ஆஃப் பாலமுரளி அண்ட் யேசுதாஸ் போட்டுட்டே இருப்பேன் இல்லையா. யூ ஆர் இன்டு மியூசிக் இன் அ வெரி பிக் வே. சரி, இப்போ என்ன பத்தி எல்லாம் இருக்கட்டும், இல்ல அதுக்காக சொல்லல, that was the upbringing. I am coming to that. In the sense, see, ultimately what I feel is, இப்போலாம் இந்த பேரண்டிங் சொல்ல தெரியுமா, குட் பேரண்டிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ குட் grandparenting was the reason for I feel personally that what you are today is because of that. And if I may add in, it is called as multi-generational learning. இப்போ childrenக்கு அந்த multi-generational learning இல்ல. அப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா அப்பாவை தவிர தாத்தா பாட்டி மாமா சித்தி சித்தப்பா கசின்ஸ்ங்கிற வேர்டே தெரியாது, எல்லா அக்கா தங்க தம்பி இப்படிலாம் தான் அந்த ஒரு பெரிய குரூப். ஈச் ஒன் வாஸ் குட். அதாவது மல்டி ஜெனரேஷனல்ங்கிறது வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம், பட் நாங்கள்லாம் வந்து அதை வந்து கூட்டு குடும்பம் அதை இப்போ வந்து எப்படி மாறுறதுன்னு சொல்றேன். சாதாரணமா நம்ம சொல்ற வேர்ட்ஸ் கூட வேற ஒரு ஃபேன்சியா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம்னா we feel that it is different. இது வந்து இப்போ என்ன ஆயிடுதுன்னா parenting has been outsourced. அதனால தான் வந்து நாங்க வந்து ஸ்கூல்ஸ்லயாவது எல்லாம் கொண்டு போகணும்னு பார்க்கறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து ஒரு கரடி டெய்ல்ஸோ கரடி பாத் மூலமாவோ ஒரு ஸ்கூல்ஸை வந்து இதை ரீச் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் இந்த வீட்டில் வந்து இதெல்லாம் நம்ம we took for granted, இப்போ அதுக்கு டைம் இல்லை யாருக்கும். Correct. So absolutely. And the home ecosystem da, and my grandparents are behind everything. And party, தாத்தாவோட spirituality சொல்லணும்னா party was into Devi in a very big way. அம்மன் தான் எல்லாமே, அம்மனோட worship, she was into it, which is very different. Correct. They were very different personalities. So whatever you are today is because of them, correct? 100%. And so now you have reached a stage in life in the sense professional as well, coming back to the education side of it. Now you are the CEO of the company. Now what next? இது வந்து நான் எல்லாத்தையுமே கேட்பேன், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட் நெக்ஸ்ட்னா இப்போ வந்து எவ்ரி சைல்டு ஷுட் ஃபைண்ட் அ வாய்ஸ் அண்ட் வி ஹாவ் டு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு தி எக்ஸ்டென்ட் பாசிபிள் டு ஹெல்ப் தெம் ஃபைண்ட் தட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட கோல்னு சொன்னோன்னா, பிகாஸ் வி ஆர் மிஷன் ட்ரிவன், எங்களுக்கு வந்து ஒரு அந்த தனிப்பட்ட கோல் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா வாட் எவர் வி ஹவ் டன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பீப்புள். இப்போ இவ்வளவு ரூரல் ஏரியால இருக்கோம்னா, இப்போ ஒரு ஜவாது மலையில கூட இருக்கோம் இல்ல, அங்க ஒருத்தர் வந்து எங்க டீம்ல ஒர்க் பண்றோம். இது வந்து ஒரு கலெக்டிவ் கோல். நம்ம வந்து அந்த எனிதிங் பெருசா ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா ஐ பிலீவ் அது வந்து ஒரு கலெக்டிவ் கோலா இருக்கணும், ஒரு கலெக்டிவ் விஷனா இருக்கணும். அந்த விதத்துல வந்து பார்த்தா பி இட் மிஸ்டர் விஸ்வநாத் whose vision is ஒரு ஃபார்மரோட சைல்டு கூட அந்த இங்கிலீஷ் ப்ரோக்ராமை ஆக்சஸ் பண்ண முடியணும். காஸ்ட்டை வந்து யூ ஹேவ் டு பிரிங் இட் டவுன் அண்ட் ஸ்கேல் குவாலிட்டி. வந்து ஸ்கேலிங் தான் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட். அந்த சைல்டுக்கும் அந்த ஆக்சஸ் கிடைக்கணும். மணி ஷுட் நாட் கம் இன் த வே ஆஃப் தட் ஆக்சஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து everyone make language learning, English learning of English and high quality materials accessible. ஏன்னா இப்போ நம்மளோட சைல்ட்ஹுட்டை பற்றி பேசுகிறோம், இந்த சைல்ட்ஹுட்னால தான் இப்படி வந்தோம்லாம் சொல்கிறோம். இந்த சைல்ட்ஹுட் இல்லாத பசங்கள் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஒண்ணுமே இல்லை இல்லையா. பேரண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் தேர் லேபரர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அந்த சைல்டுக்கும் இந்த சைல்ட்ஹுட்ல அட்லீஸ்ட் ஒரு பார்ட் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஐ வுட் சே லார்ஜர் விஷன். இட் இஸ் ஆஸ் கரடி பார்த்தே நாங்க வந்து வி ஆர் மிஷன் ட்ரிவன். ஸோ அங்க ஒத்தொத்தருக்குமே வந்து அந்த விஷனை வந்து வி ஷேர். இந்த தனிப்பட்ட விஷன் அப்படிங்கிற இது வந்து வெரி
வெரி லெஸ் அண்ட் மோர் ஆஃப் வாட் த கலெக்டிவ் விஷன் இஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தனிப்பட்ட இதில் கேட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து ஸ்பிரிச்சுவல் தான் சொல்லுவேன் நான். அந்த ஜேர்னி ஐ ஃபீல் ஐ கேனாட் ஈவன் டிசைட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா என்னோட லார்ஜர் மேபி பிகாஸ் ஆஃப் த மல்டிபிள் இன்ஃப்ளூயன்சஸ் ஐ ஹாவ். I don't believe, or rather, I would say, if we stop believing, death is an end, we can do a lot of things. I believe we are in a journey, like, இங்க ஒரு நிசாமுதீன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு டெல்லியிலேருந்து சென்னை வர ஜேர்னி மாதிரி தான். So death is a stop, your birth is a stop. அந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் முன்னாடியும் இருக்கு. After that also you're going to have. When you have that sense of a larger journey, then you sort of believe the people in your life, the things that you do are all somewhere part of a design. So that design is already there, and you're I ended up being in a company that has path in it, in its name itself. Right. So I believed in that, in the path, definitely. So it's, before I sign off, I sincerely wish that you scale greater heights. And நிறைய விஷயங்கள், அதாவது not only to me, even to the viewers, வந்து இந்த whatever is the information you shared about education. ஸோ ஏன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் படிக்கிறது அவ்வளோதான் நினச்சிட்டு இருப்போம். பட் அதோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், இன்னோவேட்டிவாக தி அப்ரோச் தட் யூ செட், இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். ஐ நோ தட் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி, இருந்தாலும் யூ குட் டேக் அவுட் டைம் for this chat. Not busy for you at all. And I have been personally very inspired by the spiritual series you've been bringing out, and I hope you bring one out on Adi Shankara also, like you've God been willing. meaning to. God willing. Beat Mahaperiyava or Ramana. I am an ardent fan, and I've been a fan, I think, from the time I was 5 or 6 years old. And I still remember, Amma used to tell me, you acted in plays when you were 5 and 6. Your theatre journey goes back there. I think everything is interconnected. நம்ம லைஃப்ல பண்றது எல்லாமே வந்து ரொம்ப interconnected. I feel very embarrassed when you tell all these things. The talk is only about you. Correct. நான் வந்து what shaped me ல வந்து I'm not talking about this in terms of you're hosting the show at all, but I'm saying growing up in a household which had a theatre director makes a big difference, right? About what interests you in life and all of that. So thank you so much for the opportunity. And it's my pleasure as well to have you in the show. Thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு that you don't have to thank me. And what should I say, spread the word nu solva, spread the education. Yeah, thank you so much. Thanks to your viewers too. Thank you. Well, I'm pretty sure that இது ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அண்ட் எஜுகேட்டிவாகவும் இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து பார்க்குறது, அதை கேள்விப்படுறது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் எஜுகேஷன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லேயும் யூ கேன் லுக் ஃபார்வர்ட் டு, அப்பார்ட் ஃப்ரம் த செலிப்ரிட்டிஸ், யூ கேன் லுக் ஃபார்வர்ட் டு பீப்புள் ஹூ ஆர் என்கேஜ்ட் இன் சச் ஆக்டிவிட்டீஸ். ஸோ உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். நாட் ஓன்லி தட், மறக்காமல் என்னோட இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் with yet another guest நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட மனமார்ந்த நன்றி.